சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குளோபல் செஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் போல், அதாவது கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மாதிரியே செஸ்ஸுக்காக குளோபல் செஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்திருந்தாங்க. டெக் மஹேந்திரா தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அது ஆக்சுவலாக லண்டனில் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது அதாவது ஆனந்த் சார் வந்து ஒரு டீமில் விளையாடுறாரு. இது ஆக்சுவலாக டீம் ஈவெண்ட்டு. மேக்னஸ் ஒரு டீமில் வந்து விளையாடுறாரு. ஸோ இது என்ன டீம் என்ன அப்படிங்கிறத மற்ற எல்லாமே டீட்டெயிலாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சாரும் மேக்னஸ் கால்சனும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரேப்பிட் ஆட்டத்தில் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ ரேப்பிட் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபார்மேட். கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் நம்ம இந்த ஃபார்மேட்டில் இது வரைக்கும் கேமே பார்த்ததில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரேப்பிடில் எப்பொழுதுமே 25க்கு 10 அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் விளையாடுவாங்க. அப்படி இல்லைனா 10+5 இல்லை 15+10 இல்லை 10+2 இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இங்கே 20+0 சடன் டெத் வந்து வச்சுருக்காங்க. இது எப்படி வந்து போச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டீமை பற்றி நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக ரிசல்ட்ஸ் அண்ட் எல்லாமே கடைசியில் டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கேமில் ஆனந்த் சார் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து இங்கே ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நைட் F3 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே நஷித் ரஸ்மலினோம் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக்கிங் ஐடியா வந்து இங்கே சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E6 கேன்சல் பண்ணிடுறாரு. இங்கே கால்சன் வந்து நைட் G7 விளையாடுறாரு. அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து வேணும்னா நம்ம அவரோட பான் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறதுனா நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணுறதுனா அப்படி பண்ணிடலாம். லைக் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் என்னென்னா பிளாக்னால வந்து டீப்பானால கேப்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியாது நமக்கு. அதனால் வந்து கேன்சல் பண்ணிடுறாருங்க ஆனந்த் சார். அதுக்கப்புறம் நைட் E7 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் E1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் A6க்கு அப்புறம் பிஷப்க்கு நீங்கள் வந்து பெட்டரான ஸ்கொயர் இருக்க மாதிரி தெரியல. இதே பொசிஷன் நிறைய தடவை ஆனந்த் சார் வந்து விளையாடுறத நம்ம வந்து பார்க்க முடியும். இதே பெரிய ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ரொசலிமோ அட்டாக் செட்டப்பில் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே D3லையோ அல்லது F1லேயே கொண்டு வந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் இங்கே வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் சும்மா இருக்கிற நைட்டு கேம்குள்ளே வருது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு ஓப்பன் சிசிலியன் மாதிரி இதை வந்து ட்ரீட் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். பட் இது வந்து ப்ராப்பரான நஷ்மதினோ ரொசலிமோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நைட் X D4க்கு அப்புறம் D6 வந்து விளையாடுறாரு. கண்ட்ரோல் பண்ணுறாரு சென்டரை. அதுக்கப்புறம் நைட் C3க்கு அப்புறம் பிஷப் D7. அதுக்கப்புறம் நைட்டை வந்து ட்ரேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப்பால் வெட்டுறாரு. அப்படி வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வந்து ஒரு ட்ரிக்கான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. என்ன மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நைட் டு D5. இது ஆக்சுவலாக ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் மூவ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கால்சன் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சார் வந்து ஒரு சின்ன ட்ராப் வந்து செட்டப் பண்ணுறாரு. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இமீடியட் வின்னிங் அட்வான்டேஜ் கிடையாது. லாங் டைம் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாரு. கேமில் இதை தெரிஞ்சுக்கிட்டு கால்சன் வந்து பிஷப் E7 வந்து விளையாடுறாரு. சரிங்க, இதில் என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி பார்த்தோம்னா, இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா ரொம்ப சிம்பிளான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கிங் இன்னும் சென்டரில் இருக்குது. அந்த காரணத்தினால டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி விளையாட முடியாது. எக்ஸாம்பிள் E takes D5 பரவாயில்லைங்க, பீஸுக்கு பீஸ் தானே போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் பிஷப்பால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் D takes C6 விளையாடுறோம். இப்போ நம்ம B7 வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் நீங்கள் B into C6 விளையாடுனதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா குயின் F3 விளையாட முடியும். பட் ஓகே, அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. முக்கியமான மூவ் வந்து பிஷப் டு G5. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் போட்டுடுறோம். இப்போ நீங்கள் அந்த பிஷப்பை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் F6 விளையாடியே ஆகணும். அதனால் E6 ஸ்கொயர் வந்து வீக் ஆகுது. இதுதான் வந்து நம்ம இந்த வேரியேஷனில் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் நம்ம இப்போ வந்து கேன்சலே பண்ணிடலாமேன்ற மாதிரி நீங்கள் குயிக்காக ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பிஷப் அட்டாக்ல இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணோன்னு நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிஷப் F4 போனதுக்கப்புறம் D6ல் ப்ரெஷர் இருக்குது. 2 அட்டாக் இருக்குது, 2 டிஃபென்ஸ் இருக்குது. இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரூக் E6. ஸோ தேர்ட் அட்டாக்கர் வந்தாச்சு. சப்போஸ் நீங்கள் கீழே வந்து பானை புஷ் பண்ணிங்க அப்படின்னா C6 வந்து ட்ராப் ஆகிடும். நீங்கள் வந்து குயினை தான் வந்து நகர்த்துற மாதிரி இருக்கும். அப்படி நகர்த்தினாலும் நம்ம ரூக் டெக்ஸ் E7 வந்து விளையாடலாம். ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கீவர் பண்ணி நம்ம பீஸை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு பான் கிடச்சிருக்கேன்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பான் மட்டும் கிடைக்கல. ஏன்னா பான் இருந்தால் கூட ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுவாங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் ஒரு பான் டவுன் சுச்சுவேஷனை. பட் இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 மூவ் வந்து போகிற மாதிரியான ஒரு ட்ராப்பை இங்கே ஆனந்த் சார் வந்து செட்டப் பண்ணுறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா. பட் இது எதுவுமே அங்கே கேமில் நடக்கலை. ஏன்னா இங்கே கால்சன் வந்து பிஷப் E7 வந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ நைட் takes E7, அதுக்கப்புறம் குயின் takes E7, பான் டு B3, பிஷப்பை ஃபேன் ஷாட் பண்ண பார்க்குறாரு. அதே நேரத்தில் பானை C4க்கும் புஷ் பண்ண பார்க்குறாரு. இது டிப்பிக்கலான ஒரு ஐடியா தான் நமக்கு இந்த மாதிரியான செட்டப்பில். ஸோ கால்சன் வந்து ஃபைனலாக வந்து கேன்சல் பண்ணிடுறாரு.
பிஷப் A3 D6 ப்ரெஷர் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா செமி ஓப்பன் ஃபைலில் அவருக்கு ஒரு வீக் பான் வச்சிருக்காரு. பட் ஓகே, ரூக்கை வச்சு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. குயின் டு D3. ஸோ வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ரூக்கையும் குயினையும் சேர்த்து, அவர் குயினையும் ரூக்கையும் சேர்த்து அவருமே வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ஸோ C4 அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா தயாராகினாலும் நமக்கு தேவையான நேரத்தில் அவர் வந்து D5 வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக C4 போட்டு ஒரு மராக்ஸ் செட்டப் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாரு. ரூக்கிய D8, அதுக்கப்புறம் ரூக்கிய D1. குயின் டு G5 வந்து வராரு. D5ல வந்து கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இங்கே சம்டைம்ஸ் இந்த பான் இல்லாத போது இங்கே மேட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூவ் வந்து இங்கே கொண்டு வராரு கால்சன். அதுக்கப்புறம் ஆனந்த் சார் வந்து குயின் G3 விளையாடி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண பார்க்குறாரு. இல்லை இந்த கேமை வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பான் டு F3. பான் டு F3க்கு அப்புறம் H6, அதுக்கப்புறம் குயின் டு D2 அண்ட் தென் கேம் கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது மூவ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் குயின் G3யோட ஐடியா என்ன? முக்கியமாக இந்த டைம் ஃபார்மேட் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நம்ம ரிசல்ட்ஸ் செக் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நிறையா டீட்டெயிலாக புரியும் இந்த டைம் ஃபார்மேட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயின் டெக்ஸ் G3க்கு அப்புறம் H takes G3 ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் ஓகே, கால்சனுக்கு வந்து D6ல் ஒரு வீக் பான் இருக்குது. பட் அது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பான் டு F3. ஏன்னா நம்ம ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி E4 பானை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். பின் அதுக்கப்புறம் கால்சன் H5 வந்து விளையாடுறாரு G4 வர்றதை தடுக்கிறதுக்கு. பட் ஆஃப்டர் கிங் F2, கிங் F7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு B4, பிஷப் A5 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக E5 வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த E5 வந்து பார்க்குறதுக்கு ஏதோ லாங் டைமாக D6 வந்து நமக்கு வந்து விட்டு கொடுத்த மாதிரி தெரியும், ஐ மீன் டார்கெட்டுக்கு. பட் ஆனால் நீங்கள் ஃபர்தராக வந்து 3 டைம் தான் அட்டாக் பண்ணலாம். ஆனால் 3ஆவது டைமே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்தராக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அட்லீஸ்ட் நம்ம பிஷப் வந்து இந்த டாயிங்லேருந்து அட்டாக் பண்ணால் கூட நம்ம பானை வந்து புஷ் பண்ணலாம். அப்படின்னா கூட C6ல் இருக்கக்கூடிய பிஷப் வந்து ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து E6 வந்தது அப்படின்னா இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்காக தான் முக்கியமாக வந்து மூவ் ஆடி இருக்காரு இங்கே கால்சன். பிஷப் A5 போட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு இங்கே ஆனந்த் சார். அதுக்கப்புறம் ரூக் டு B8, பின் அதுக்கப்புறம் ரூக் H1. ஸோ வீக் பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. G6 மூலிமா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்த உடனே G4 போட்டு அந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பான் சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்டிவிட்டிக்காக இந்த பானை வந்து வெட்டாமல் டெம்பரரியாக போயிட்டு மேலே அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான மூவாக ஏன் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் பார்த்தா, இங்கே ஆனந்த் சார் வந்து அந்த பானை எடுக்கிறதுக்கு பிஷப் டு B4 கவுண்டர் அட்டாக் வச்சிருக்காரு. நவ் தட் பான் இஸ் பின்ட். ஸோ கிங் E6 வராது. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் D6 செக்கோட வருது. ரொம்ப ஆக்டிவான பிளே ஆக்சுவலாக. டைம் சுச்சுவேஷன் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ 29வது மூவ் வந்து கால்சன் ஆடுறாரு கிங் F7. டைம் வந்து பார்த்திங்கன்னா கால்சனுக்கு வந்து 6 நிமிஷம் 49 செகண்ட் இருக்குது. ஆனந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் 37 செகண்ட் இருக்குது. ஸோ பிஷப் A5 போயிட்டு பிஷப் C7 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அண்ட் சம்டைம்ஸ் பிஷப் டு D8 வரலாம் F6 த்ரெட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ கிங் E7 போயிட்டு அதை கவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பிஷப் B4 போட்டு திரும்ப டிஸ்கவரி பண்ணுறாரு. ஒரு 2 டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க. பட் கால்சன் வந்து 3rd டைம் ரிப்பீட் பண்ண விரும்பாதனால G takes F3 வந்து விளையாடுறாரு. ஸோ G takes F3 ஃபைனலாக வந்து ஆக்சுவலாக D6ல் இந்த பானை வெட்டதுனால அவர் கொடுத்த பான் வந்து அவருக்கு கிடச்சிடுது. ஸோ ரூக் H8 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் டு D8 அவர் எதிர்பார்த்த ஒரு நகர்வு. இது இந்த மூவ் வரும்னு தெரிஞ்சு ஏன் கால்சன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அவரோட ஐடியா என்ன அப்படின்னா இங்கே அவர் ஆக்சுவலாக F5 வந்து விளையாடுறாரு. ரூக்கு வந்து F6ல் செக் கொடுத்த உடனே அந்த பானை இப்போ வெட்ட முடியாமல் போயிடுது. ரெண்டாவது இந்த இடத்துல பிஷப் F6 கூடமே ஒரு பாசிபிலிட்டி தான். ஏன்னா ஃபோர்க் மாதிரி தெரியும். ஸோ பிஷப் F6 விளையாண்டிங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும் பிளாக்னால. அதுதான் வந்து கால்சனோட ஐடியா. கிங் G3, ரூக் டெக்ஸ் A2, B/F5, ரூக் A3ன்னு சொல்லி நம்மளால் விளையாட முடியும். ஸோ அந்த காரணத்தினால இங்கே கால்சன் வந்து என்ன செய்கிறாரு, ஆனந்த் சார் வந்து ரூக் F6 செக் கொடுக்குறாரு முதல்ல. கிங்கை G7 போட்டதுக்கப்புறம் ரூக் D6 கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ பிஷப் F6 வந்து பெரிய த்ரெட் இல்லையா. ஸோ அதனால் கிங் F7 மூவ் பண்ணுறாரு. E takes F5 விளையானதுக்கப்புறம் G takes F5, அதுக்கப்புறம் ரூக் டு F6 செக்கு. கிங் G7 போனதுக்கப்புறம் ரூக் டு D6 விளையாடுறாரு திரும்பவும். ஸோ அப்படி விளையாடுனதுக்கப்புறம் கால்சன் வந்து செக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிங் G3 போகிறாரு. ஸோ கிங் G3 போனதுக்கப்புறம் ரூக் டு E2. ஸோ இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் A2 விளையாட முடியுமா? சப்போஸ் ரூக் டெக்ஸ் A2 விளையாடினா என்ன ஆகும்? தாராளமாக விளையாட முடியும். இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரூக் E2, பிஷப் G5, அதுக்கப்புறம் E4 வந்து பிரேக் பண்ணுறாரு கால்சன். F takes E4க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் E4 ஒரு பெரிய ஹோல்டு வந்து கிரியேட் பண்ணுறாரு. ரூக் டு D2 போயிட்டு இங்கே ஓகே டைம் ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிக்குது. 2 நிமிஷத்துக்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ கால்சனுக்கு 3 நிமிஷம் இருக்குது. பட் வந்து ஆனந்த் சார் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு B1 அந்த பானை எல்லாத்தையும் வந்து அவரால் கேப்சர் பண்ண முடியும். பான் டு C5, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் A2 அண்ட் தென் பான் டு B4 அண்ட் கிங் F6 வந்ததுக்கப்புறம் கிங்கை வந்து F4ல் போட்டு ஒரு பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணுறாரு.
ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டு B1 வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இங்கே ஆனந்த் சார் வந்து பிஷப் E1 விளையாடினதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரா அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேமை வந்து ஃபர்தராக வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஈவன் நம்ம வந்து ஒரு ஃபிடரேட்டட் பிளேயர் 1500 ஆர் 1700 ஈவன் 1800 அந்த மாதிரி இருந்தால் கூட இதை ப்ரோக்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அந்த காரணத்தெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டு இதை வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக மேக்னஸ் கால்சனுக்கும் ஆனந்த் சாருக்கும் நடந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையை அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ யார் எந்தெந்த டீமில் இருக்கிறாங்க, இது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ டெக் மஹேந்திராவுடைய குளோபல் செஸ் லீக் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது டீம் ஈவெண்ட்டு டபுள் ரவுண்ட் ராபினில் நடக்குது. அதாவது ஒவ்வொரு டீமும் 2 முறை வந்து மோதுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நாக் அவுட் மாதிரி தான். அப்படி இந்த 2 முறை மோதும்போது கடைசியாக டேபிள் பாயிண்ட்ஸில் யார் டாப்பில் 2 பேர் இருக்காங்களோ அவங்க 2 பேருக்கு மட்டும் 2 மேட்ச் நடக்கும். அதாவது 2 மேட்ச் ஆர் 1 மேட்ச், அதில் 2 திரும்ப பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து மோதுற மாதிரி இருக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா யார் டீம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சூப்பராக வந்து தெரிஞ்சுக்கலாம். அல்ஃபைன் SG பைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து இதே பேர் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அல்ஃபைன் ஞாபகம் இருக்குது, பட் SG பைப்பர்னு ஞாபகம் இல்லை. ஸோ மேக்னஸ் கால்சன் இந்த டீமை வந்து கிட்டத்தட்ட லீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ப்ரக், ரிச்சர்ட் ராப்போர்ட், ஹியூ யூஃபன், கேத்ரினா லாக்னோ, டேனியல் தார்தா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்மேட். ஆக்சுவலாக இதை சொல்லியிருப்பாங்க. 6 teams will compete in the second season of the Global Chess League. அதில் வந்து 6 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் ஒவ்வொரு டீம்லையும். அதில் கண்டிப்பாக 2 விமன் பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா இருந்தாகணும். அதே போல் ஒரு ஜூனியர் பிளேயர் இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கேம்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீமு, அதை ஹிகாரு லீட் பண்ணுறாரு. யான் கிறிஸ்டாஃப் ஜூடா, யூ யாங்கி, பிபிசரா அசுபயாவா, எலிசபெத் பெஹெட்ஸ், ஜோனஸ் புஹில் பிச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து விளையாடுறாங்க. அடுத்த கேஞ்சஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸில் யார் அப்படின்னா ஆனந்த் சார் லீட் பண்ணுற டீமு. அர்ஜுன் எரிகேசி, பரம் மஹசூத்லோ, வைஷாலி ரமேஷ் பாபு, நுர்கியல் சலிமோவா, வோல்தார் முசின், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேங்கஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸில் விளையாடுறாங்க. அடுத்து மும்பா மாஸ்டர்ஸில் விதித் இருப்பார் நினைக்கிறாமா. மேக்ஸிமஸ் லெக்ராவ் லீட் பண்ணுற டீம்னு நினச்சிக்கலாம். பீட்டர் ஸ்பிட்லர், விதித் குஜராத்தி, ஹம்பி குனரு, ஹரிகா துரோனவல்லி, ரௌனக் சத்வானி, இவங்கெல்லாம் வந்து விளையாடுறாங்க. அடுத்த PBG அலஸ்கன் நைட்ஸ், அனிஷ் கிரி, நொதிர்பேக் அப்து சராவ், ஷக்கரியார் மஹமதியராவ், டான்ஜோங்கி, அலினா கஷ்னிகாயா, நிஹால் சரீன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவானி கான்டினென்டல் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசி டீமு. அலிரிசா ஃபிரூஷா வந்து லீட் பண்ணுறாரு. அதில் இருக்கிறாரு. கிமியோ ரஜபாவ், அலெக்சாண்ட்ரா கோஷ்னிக், வாலன்சினா குனைனா, அவகே சிந்தாராவ், இவங்க எல்லாம் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. இப்போ நம்ம குயிக்காக வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே பேசியிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டீம் ஸ்கோர்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்கோர்ஸ். மேட்ச் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு பிளேயர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து இங்கே போடுறாங்க. நீங்கள் வந்து ஒயிட்டாக வின் பண்ணிங்கன்னா 3 பாயிண்ட்டு, பிளாக்காக வின் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட்ஸு. அதே போல் ஒரு ட்ரா கிடச்சிது அப்படின்னா 1, ஆஸ் யூஷுவல் நீங்கள் லாஸ் பண்ணால் ஒன்றும் கிடையாது. அடுத்த டீம் ஸ்கோர்ஸ் பாருங்களேன், இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் மாதிரி. அடுத்த டீம் ஸ்கோர்ஸு அதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா டீமாக ஜெயிக்கும்போது 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க, ட்ரா பண்ணும்போது 1 பாயிண்ட்டு, ஆஸ் யூஷுவல் தோக்கிறதுக்கு பாயிண்ட் கிடையாது. இதுதான் வந்து இந்த டைம் ஃபார்மேட்டில் தெரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம். ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதுக்கப்புறம் போனஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா $50,000 வந்து கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 30 லட்சம் ரூபா அது ஆக்சுவலாக. ஸோ நான் சொன்ன மாதிரி டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்ஸ்க்கு வரும். இப்போ தான் ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ்க்கே வரோம். ஸோ இதில் எந்த அணி முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது PBG அலஸ்கன் நைட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அதே போல் அல்பைன் SG பைப்பர்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. டை பிரேக்கில் ஆக்சுவலாக அலஸ்கன் நைட்ஸ் தான் மேலே இருக்கிறாங்க. அல்பைன் SG பைப்பர்ஸில் தான் மேக்னஸ் கால்சன் அஸ் வெல் அஸ் ப்ரக் அவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு அணி. அமெரிக்கன் கேம்பிட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹிகாரு நகமுரா வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு அணி. ஸோ அதில் அவங்களும் 3 பாயிண்ட் எடுத்துருக்காங்க, அவங்களும் வின் பண்ணிருக்காங்க. மீதி 3 அணி வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. கேங்கஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ், மும்பா மாஸ்டர்ஸ், ட்ரைவானி கான்டினென்டல்னு சொல்லி இந்த 3 அணியுமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய ஆட்டங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். மேட்ச் அப்ஸில் போனீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம், பட் அது இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் குளோபல் செஸ் லீக்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபேர் ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.